அந்த குதிரை போயிடுவோம் கேப்பில் பார்த்துக்க. ஓ பயங்கரமாக கிடைக்குதுங்க. ஆனால் உங்கள் பேர்? அக்கீம். அக்கீம். எங்கேருந்து வரீங்க? திருப்பூர். குதிரை பேர்? குதிரை பேர் அருவினா. அருவியா? ஓ ஓ ஓ ஓ. நான் இப்போ குதிரையில் சுழி அப்படின்னு சொல்கிறாங்க. சுழி அப்படின்னு இல்லைங்களா? அது சுழி பார்த்து வாங்கணும்னு சொல்கிறாங்களா? அதை பற்றி சொல்லுங்களா? அதாவது நான் கடவுள் வந்து படைச்சிருக்காரு ஒரு படைப்புக்கும். இந்த படைப்புக்கும் சிறப்பு இருக்குது. அதாவது இருக்கப்படணும் அனுபவிக்கணும், இல்லாதப்படும் அனுபவிக்கணும். அதுக்கு தான் அந்த சுழிங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த மாதிரி நம்ம எப்படி தலையை சுழிக்குது அந்த மாதிரி குதிரையில் வந்து உடம்புல அங்கங்கள்ல ஒவ்வொரு வகையான இடத்துல இருக்குங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஸ்தானம் அப்படிம்பாங்க. இந்த சுழி இருந்தால் ஃபர்ஸ்ட் வாங்கலாம், இந்த சுழி தான் வாங்கக்கூடாது அப்படின்னு. இப்போ இருக்கப்பட்டவங்க பண வசதி படித்தவங்க, நல்ல குழந்தைகள் குட்டிகளோடு இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து இலக்கணம் நிறைய இருக்குது. இல்லாதப்பட்ட மனுஷன் சாமானிய மக்களுக்கு இடமோ தோட்டமோ இந்த குழந்தைங்க இல்லாதவங்க அவங்க இலக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுழி வந்தால் இது வரும், ஒரு சுழி வந்தால் இது இருக்காது, அண்ணன் தம்பி பிரிஞ்சிருவாங்க, பாம்பு குத்திரும், அரெஸ்ட் ஆயிடுவா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது சம்மந்தப்படாதவங்களுக்கு அது ஆகும், சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது செட் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குட்டி ஓடுது, அதாவது கொங்கு மண்டல விதிகளுக்கு உட்பட்டு அந்தந்த சுழிகள் வந்து இருக்க வேண்டிய இடத்துல பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இதோட பிரீடு அந்த குட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு உதாரணத்துக்கு 2 லட்சத்துலேருந்து குதிரைக்கார டிமாண்ட் பண்ணுறத விலை. இதே குதிரை அதே குட்டியை சப்போஸ் சுழி தப்பாக போட்டுருச்சுன்னா அதோட விலை வந்து ஒரு 7 சாதாரண மனிதன் வாங்கக்கூடிய விலை ஒரு 10,000, ஒரு 15,000 அப்படின்னு. நம்ம கொங்கு மண்டலத்துக்கும் தனி விதி இருக்குது. அதே மாதிரி நார்த் இந்தியா வடக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. விதிகள் மாறுது, புரியுங்களா? இடத்துக்கும் காலத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறுது. அதை இப்போ பார்த்தீங்கன்னா 9 சுழிம்பாங்க. முதல்ல இந்த நெத்தி, இந்த கண்ணிமையை முடிவு பார்த்தீங்களா, இது கீழே இருக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது மதிமுகத்தில் 3, இந்த உதர் 1, இந்த நெத்தி 1, இந்த குடும்பம் 1, இது வந்து மதிமுகம். இந்த முகத்தில் 3 சுழி இருக்கணும். கொங்கு மண்டல விதிப்படி பார்த்தீங்கன்னா 3 சுழி இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி கட்டும் கழுத்தில் 2, இந்த காதுக்கு பின்னாடி, காதை தாண்டாத கழுத்து. சரிங்களா? கழுத்தில் போட்டு குடிச்ச மாதிரி 2 இருக்கலாம், 1 இன்ச்சு தள்ளி இருக்கலாம், 1.5 ஜான் தள்ளி இருக்கலாம். அதுக்கு வந்து பேர் மாறுமே தவிர தப்பாகாது. கழிக்கிறவங்க கழிப்பாங்க, வாங்குறவங்க வாங்குவாங்க. 2 சுழிக்கு மட்டும் இருந்துச்சுன்னா. இதே வந்து கழுத்தில் 2 இல்லாமல் 3 இருந்தாலும் தவறாயிரும். சரிங்களா? பறக்கும் பறவை 4, குதிரை ஓடக்கூடிய திறன் 4 பறவைகள், 4 கால். இந்த முன்னாடி கால் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கே 1 இங்கே 1, அதே பின்னாடி காலில் அந்த இடத்துல இருக்கும் 4 சுழி. இந்த 9 சுழி பர்ஃபெக்டாக இருக்கணும் கொங்கு மண்டல விதிப்படி. இந்த 9 இல்லாமல் இந்த 10வது சுழி இந்த பற்றி பார்த்தீங்களா, இது வந்து சிறப்பு. இந்த 9க்கு மேலே வந்து 10வது வந்து மிக சிறப்பு. 10 இருந்தால் எதுவுமே தப்பு இல்லைம்பாங்க. இந்த 9ல் 1 இல்லாமல் இந்த 10 இருந்தாலும் 10க்கு செல்ஃப் இல்லை. ஒன்று புரியுதுங்களா? 10 இலக்கத்தில் இடையில ஒரு இலக்கம் இல்லாட்டினாலும் இந்த 10 இலக்கத்துக்கு மதிப்பில்லை. அதே மாதிரி எந்த சுழி இருந்தாலும் அந்த 9 இருந்து இந்த 10 இருந்து வேற தவறுகள் வந்தால் மேக்ஸிமம் கழிக்க மாட்டாங்க. அதை வந்து இங்கே கழிப்பாங்க, ஒரு சில இடத்துல கழிக்க மாட்டாங்க. அதாவது அஸ்வசாஸ்திரப்படி பார்த்தோம்னா ப்ரொசீஜர் வேறங்க. ஆனால் இங்கே ஃபாலோ பண்ணுறது எப்படின்னா, தங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிறாங்க, தனக்கு தேவையில்லாத விட்டுறாங்க. விதிகளை வந்து தனக்கு எது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கோ அது நல்ல விதி, புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு குடமேல் கூட கழிக்க மாட்டாங்க, ஆனால் கழிப்பாங்க, தப்பு கிடையாது விதிப்படி பார்த்தோம்னா. சரிங்களா? வடக்கு இருக்கவங்களுக்கு குடமேல் கூட தப்பு கிடையாது. நமக்கு வந்து இங்கே வந்து நெத்தியில் இப்படி 2 சுழி வரும், இப்படி பக்கமாக. நம்ம ஊரில் இதை கழிக்க மாட்டோம், வட இந்தியாவில் அதை கழிப்பானுங்க. சரிங்களா? நம்ம ஊரில் முன்பற்றை கழிக்க மாட்டோம். அதாவது வயிற்றுல இந்த இடத்துல சுழி வருங்க, இப்படி பூரா நாட்டம் வரும். அதை வந்து இங்கே இருந்தால் பணம் சேரும் செல்வம் சேரும்பாங்க. ஆனால் வட இந்தியாவில் காலத்தில் 2 சுழிக்கு மேலே தான் வாங்கிக்குவாங்க, 3 4 ஜோடியாக இருந்தால் வாங்கிக்குவாங்க. நம்ம காலத்துக்கு சுழி தான் நம்ம வாங்க மாட்டோம். வடக்கத்தில் அதை வாங்கிக்குவாங்க. ப்ரொசீஜர் மாறும் காலத்துக்கு இடத்துக்கு, அந்த மாதிரி அஸ்வசாஸ்திரம் சொல்கிறபடி 100க்கு 100 ஃபாலோ பண்ணுவோன்னு கிடையாது. நமக்கு எது தேவை, நமக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதான் ஃபாலோ பண்ணிக்கிறாங்களே தவிர சரிங்க. வணக்கம் நண்பர்களே. நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குதிரையில் வந்து சுழி பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம நண்பர் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ இந்த குதிரையோட விலை என்னன்னு சொல்லி கேட்டுருவோம். ஆனால் இந்த குதிரை என்ன விலைங்களா? நான் இந்த பேர் வந்து அறிவிங்கண்ணா. வயசு வந்து 5-6 வயசு ஆகுது. 5-6 வயசு ஆகுதுங்க. சரிங்களா? குட்டியிலேருந்து நம்மகிட்ட தான் இருக்குது. சுழி வந்து 10 சுழி சுத்தம். சுழி வந்து நான் ரவால் நல்லா சுத்தமாக போகும். இப்போ குட்டி வந்து இப்போ கடை 11 மாதம் ஆகுது. இப்போ நல்ல ஷோ குவாலிட்டியில் ஒரு 57 அந்த ரேஞ்சில் இருக்குங்கண்ணா. சரிங்க. குதிரை வந்து இப்போ மித்ரனுங்கிற ஒரு மார்வல் குண்டுக்கு போட்டு ஷோ வின்னர் தமிழ்நாட்டில் நல்ல ப்ரொசீஜரான குண்டு. அதுக்கு போட்டு ஒரு 4 to 5 மாதம் சினையாக இருக்குங்கண்ணா குதிரை. கடி போது எந்த கட்டப்பழக்கம் கிடையாது. வந்து புதுவாகி இதுக்கு ஓனர் வந்து 5 ரூபா 8 ரூபா கோட் பண்ணுறாரு. ஒரு 5 ரூபா ஃபைன் வந்து 5 ரூபா அந்த கண்டிஷனில் இருக்குது. குதிரை வந்து கடி போது எந்த கட்டப்பழக்கம் கிடையாது.
அவர் வந்து குட்டியை வச்சுட்டு குதிரை கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா ஒரே குதிரை 5 வருஷமா வச்சிருக்காரு. சரிங்களா, குட்டியிலேருந்து வச்சிருக்காரு, 5 வருஷமா வச்சிருக்காரு. இப்போ வந்து ஒரு 5 ரூபா ஃபைனலாக கொடுத்துருவாரு. 8 ரூபா கோட் பண்ணுறாரு. சரிங்க, உண்மையான விலை பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா ரேஷன் கொடுத்துருவாரு. கண்டிப்பாக வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நார்மலான விலை. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே.